ஹாய் கைஸ், ஒரு சூப்பரான அப்டேட் இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நான் 2 டேஸ் முன்னாடி வந்து எஸ்டி அப்டேட்டை பற்றி நான் போட்டிருந்தேன். அது வந்து பைக் வந்து அட்வென்ச்சர் அண்ட் 300 ரோட்கிங் வந்து 2 டைப் ஆஃப் ரோட்கிங் வந்து அவன் அட்வென்ச்சர் வந்து ஸ்க்ராம்ப்லர், அவனோட வந்து 300 சிசியில் வந்து கொடுக்க போகிறாங்க, எஸ்டி 300 சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ணாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து இப்போவே லான்ச் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து என்ன ரீசன் இது, கிளாசிக் லெஜெண்ட்ஸி 4th இயர் ஆனிவர்சரி. ஸோ அதனால் வந்து இந்த நவம்பர் 15th அன்னைக்கு எஸ்டி ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்து டீசரில் வந்து எஸ்டி ஃபார் எவர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது வண்டியோட நேம் வந்து எஸ்டி அட்வென்ச்சர் மொனக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து மொனக்கர் மீன்ஸ் இட் இஸ் கைண்ட் ஆஃப் முனிவர். அதனால் வந்து முனிவர் ஸோ நல்லாவே தெரியுது. அவங்க டேரெக்டாகவே வந்து ஹிமாலயன் கூட தான் கிளாஷ் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. ஸோ அங்கே பார்க்கலாம். வண்டி வந்து லுக் வைஸ் பார்த்தா ஹிமாலயன் மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு, அப்படியே சிமிலர். பட் ஆனால் வந்து நம்ம லான்ச் பண்ணுறது எதனால சொல்ல முடியும். ஸோ வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு செம்ம கம்பேக்குன்னு சொல்லலாம். அது இது எஸ்டியோடது 1973 ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ சரியான கம்பேக் நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் லைன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஹிட் ஆகும்னு நினைக்கிறோம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்மளும் பார்க்கலாம், வெயிட் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு பைக்கை பற்றி. அட் த சேம் டைம் அதே மாதிரி வந்து ரஷ் லைன்லேயும் வந்து ஹிமாலயன் அப்படியே காப்பி அடித்த மாதிரி வந்து எஸ்டி அட்வென்ச்சருக்கு இல்லை ஃபோட்டோஸ் லீக் ஆகிருக்கு. ஆனால் வந்து என்னென்னா ஃபோட்டோஸ் வந்து ஒரே ஒரு கலர் தான் லீக் ஆகிருக்கு. அது எப்படின்னா அப்போ கன்ஃபார்மாக தெரியுது, கண்டிப்பாக வந்து இந்த நவம்பர் 15 லான்ச் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் எதிர்பார்க்கலாம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் அது வண்டி வந்து மோரா சிமிலர் ஹிமாலயன் மாதிரியே தான் காப்பி அடிச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்து இது எப்படி இருக்குன்னு நம்ம நேரில் பார்த்தா தான் தெரியும்னு சொல்ல முடியும். எப்படி இருந்தாலும் சில்வர் மெட்டாலிக் கலரில் கொடுத்துருக்காங்க. அது ஸ்ட்ரைப்ஸ் வந்து ப்ளூ அண்ட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. லோகோ வந்து ஒரு ஒயில் கொடுத்துருக்காங்க. விங்குக்குள்ளே ஒரு ஒய் இருக்கிற மாதிரி லெஜெண்டரி எஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ரோம் ஃபினிஷில் வந்து ஃபியூல் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பவர் வைஸ் பார்த்தா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜாவா பேராக்கூட இன்ஜின் தான். எஸ்டி அட்வென்ச்சர் குட் பி த சேம் 334cc இன்ஜின் தான் வந்து சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு DOHC இன்ஜின். அப்புறம் வந்து பவருக்கு அப்புறம் ஜாவா பேராக்கூட பவர் அதே தான் இருக்கும். ஸோ 30.22 bhp அண்ட் 32.74 Nm. ஓகேங்களா, சேம் அதே தான். ஸோ கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம எதுவுமே இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்த லான்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தெரியும். சேம்ங்க வந்தால் தான் பார்க்கணும். ஸோ நம்மளும் வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு வித்தின் 2 days தான் இருக்குது. 2 days கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஜாவாவில் லான்ச் பண்ணாங்கன்னா அது செம்மையாக இருக்கும். ஸோ போய் பார்க்கலாம். ஜாவாவில் லான்ச் பண்ணுவாங்க கண்டிப்பாக. கண்டிப்பாக மகேந்திராவோட டைப் தான் வந்து ஜாவா. ஸோ ஜாவா ஷோரூமில் தான் வந்து எஸ்டியை லான்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இந்த 2 days போய் லான்ச் பண்ண போய் பார்க்கலாம், விசிட் பண்ணலாம் எப்படி இருக்குன்ற பைக்கு. ஓகே கைஸ், கீப் சப்போர்ட் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாகவே வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், see you soon, take care, bye bye.